Hi, welcome to Suga Sismail Express channel. Title பார்த்திருப்பீங்க மொளை கட்டின பயிறு தோசை. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து குயிக் ஆஃபீஸ்க்கு போறவங்க குயிக்கா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாவும் சாப்பிடணும். இதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெசிபிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இது நான் ட்ரை பண்ணேன்ல. இது வந்து நான் முந்தி வந்து ரெகுலரா செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் அப்படியே டீரைல் ஆயிடுச்சு. ஸோ அதனால வாங்க ரெசிபி பார்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய முளைக்கட்டின தோசை. இந்த இதுக்கு வந்து நம்ம வேணுங்கிறது வந்து முளைக்கட்டின பயிறு வந்து இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து இருந்துச்சு. இது வந்து ஹோம்மேட் ஸ்ப்ரவுட்ஸ் தான். உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா வாங்கிக்கோங்க, கடையில் வாங்கிக்கோங்க. இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்குது. ஸோ அதனால் அது மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வீக்கெண்ட் இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எப்போனாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு கப் மெஷர்மெண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் வந்து என்கிட்ட வந்து இந்த சிவப்பு மிளகாய் இருந்தது. கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கலரும் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இல்லை எனக்கு வந்து டோட்டலாகவே கொஞ்சம் ரெட் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரை ரெட் சில்லி கூட போட்டுக்கோங்க. அதே மாதிரி சீரகம், பூண்டு. சரியா? பூண்டு வந்து ஒரு 5 பல். என்கிட்ட இருக்கிற பூண்டு வந்து இந்த சைஸ் தான் இருந்தது. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதுவும் சேர்த்து உப்பும் இருக்குது. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு இந்த முளைக்கட்டின பயிரையும் சேர்த்து மிக்சியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு, ரொம்ப வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம தோசை மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம்ல. ஸோ அதனால் நம்ம இதை போய் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தோசை ஊற்றிடலாம். இந்த இதில் பவுலில் அரைச்ச இதை போட்டுக்கிறேன் நான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், முளைக்கட்டின பயிறு வந்து ரொம்ப ஹெல்த்தி இல்லையா? full of proteins and it is ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் காலையில் டைமில் இது வந்து ஒரு பவுல் சாலட் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப ஹெல்த்தி இது. இப்போது இதில் வந்து நான் மாவு மிக்ஸ் பண்ண போகிறேன். மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எவ்வளவு தின்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இந்த மாவு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதில் என்கிட்ட வீட்டில் இருக்கிற தோசை மாவு தான். இதில் வந்து நான் ஒரு 3 கரண்டி போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஸ்ட்ராங்கானா ரொம்ப அந்த பயறு டேஸ்ட் இருக்கும். பட் அது உங்களுக்கு ஓகேனா போதும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாவு. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து நான் இன்னும் ஒரு 1/2 கரண்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு மாவு வந்து லாஸ்ட்டாக இருக்கும், காலி ஆகிற ஸ்டேஜில் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இந்த மாதிரி சட்டுன்னு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து தோசை ஊற்றிடலாம். இது வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸுக்கு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன், அதையெல்லாம் ஜெல் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிடலாம். ஓகே, நல்லா தோசைக்கல்லை நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு மாவு எடுத்து நீங்கள் இதில் வந்து வெங்காயம் வெட்டி போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா இன்னும் ஏதாச்சும் நீங்கள் ஆட் ஆன் போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. கீரை அதெல்லாம் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது உங்கள் இஷ்டம். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற அவசரத்தில் வந்து உங்களுக்கு என்ன போட்டால் நல்லாயிருக்கும்
நினச்சிங்கன்னா தட்ஸ் ஓகே. எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டுக்கோங்க. இது இந்த சைட் குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பலாம். இப்போ இது திருப்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இது ரொம்ப ரோஸ்டாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை, பட் நல்ல கலர் வரும். இது அடுத்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம இப்போ முளைக்கட்டின பயிர் வந்து அப்படியே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு தோசை ஊற்றிடுறேன் நான். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸின்னு, பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சதுன்னு பார்த்தீங்களா. உங்களுக்கு வேணுங்கிறது வீட்டில் தோசை மாவு இருக்கணும், கண்டிப்பாக முளைக்கட்டின பயிர் இருக்கணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த தோசை வந்து நீங்கள் காலையில் அரைச்சி வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு ஊற்றிடலாம். ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு. அண்ட் இது வந்து நீங்கள் டப்பாவில் கூட எடுத்துகிட்டு போகிற, நிறைய பேருக்கு தோசை எடுத்துகிட்டு போகிறது பிடிக்கும்ல. இல்லைன்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தி, பிகாஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இல்லையா. அண்ட் வந்து ரொம்ப நம்ம குக் பண்ண மாட்டேங்கிறோம், தோசையில் தான் நம்ம குக் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் வெரி ஹெல்த்தி. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து முளைக்கட்டின பயிர் வச்சு சாலட்ஸ் கூட பண்ணலாம், நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் ஒன்றா செஞ்சு காட்டுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து கேரட்டு, வெங்காயம், தக்காளி, இந்த மாதிரி தக்காளி போட மாட்டாங்க இல்லையா தோசையில், சாரி, வெங்காயம், கேரட், கேப்சிகம் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் இன்னோவேட்டிவாக உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இது மட்டும் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இது செஞ்சு பார்ப்பீங்கிறத நம்புகிறேன். நான் செஞ்சு பார்த்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா ரொம்ப ஹாப்பி, கம்யூனிட்டி பேஜில் போடுவேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பை.